Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 22/1/2026. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 10:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3 ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம். இது யாருக்கு அப்படின்னா நீட் பிஜியில் ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டாக்டர்ஸுக்கான வீடியோ. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாலையும் உங்களுக்கு ரவுண்ட் 3 போயிட்டுருக்குது. அதுக்கான அப்டேட் வேணும் அப்படின்னாலும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் பிஜி ரவுண்ட் 3ல் ரெடியூஸ்டு கட் ஆஃபுக்கு அப்புறம், அதாவது கட் ஆஃபும் பர்சன்டேஜும் குறைச்சிருக்காங்க, அதன் பிறகு இந்த ரவுண்ட் 3க்கான அப்டேட்டை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இது தொடர்பாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நீட் யூஜி 2025 தொடர்பாகவும் நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். டோட்டல் பேக்கேஜ் மாதிரி டே 1லேருந்து, அதாவது அப்ளிகேஷன் போடுற டே 1லேருந்து அட்மிஷன் முடித்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தேவைப்படுது, கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நீட் பிஜி தொடர்பான ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணினதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 20ஆம் தேதி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ 22ஆம் தேதி லாஸ்ட் டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீட் பிஜி ரவுண்ட் 3க்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 20/1/2026 5 மணியாக இருந்தது. இப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணல அப்படின்றவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாடு ரவுண்ட் 3ல் நீட் பிஜிக்கு நான் அப்ளிகேஷன் போடணும்னா இன்று மாலை 5 மணி வரை வாய்ப்பு உள்ளது. தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீட் பிஜியை கிளிக் பண்ணுங்கள். நீட் பிஜியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் நான் கலந்துக்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கட் ஆஃப் குறைஞ்சதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அங்கே உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் டாக்டர் அப்படின்ட்டு உங்களுடைய பேரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த பேரண்ட், கார்டியன், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறதையும் போட்டுருங்க. மதர் டங்கு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, நேஷனாலிட்டி, அப்புறம் நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, கேஸ்ட் நேம், ஆதார் நம்பர், இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்டு, எந்த தாலுக்கில் அப்படிங்கிறதையும் போட்டுக்குங்க. இதே தான் இது நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கு போட்டதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு. இதே போல் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஷ்யூயிங் அத்தாரிட்டி, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இஷ்யூயிங் டிஸ்ட்ரிக் எது, தாலுக் எது, சர்டிஃபிகேட்டை பார்த்து அந்த அத்தாரிட்டி யார், டெப்டி தாசில்தார் அப்படின்னு இருக்கும், அதை போட்டுக்குங்க. இல்லை தாசில்தார் கொடுத்துருந்தாங்கன்னா தாசில்தார்னு போட்டுக்குங்க. சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அட்ரஸ். இப்போ நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசண்ட் அட்ரஸும் வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா இந்த 2 பாக்ஸில் இப்போ ப்ரெசண்ட் அட்ரஸ் தனியாக டைப் பண்ணிக்கோங்க, பர்மனண்ட் அட்ரஸ் தனியாக டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கிற அதே அட்ரஸில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகி இங்கே கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பர்மனெண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் நம்பர். நீங்கள் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்மனெண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் நம்பர், அப்புறம் ஃபைனல் இயர்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், யூஜி எங்கே நீங்கள் படித்தீங்க, தமிழ்நாட்டில் படித்தீங்களா இல்லை அதர் தேன் தமிழ்நாட்டில் படித்தீங்களா அப்படிங்கிறதையும் போட்டுக்குங்க. அடுத்தது யூஜி ஸ்டடி அண்டர், அதுக்கப்புறம் காலேஜு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் சிஆர்எம்ஐ. எம்பிபிஎஸ் வந்து எத்தனாவது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணீங்க. அதன் பிறகு இங்கே ஆர் யூ அண்டர் கோயிங் எனி பிஜி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் கோர்சஸ். எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் எனி பிஜி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் கோர்சஸ். அங்கேயும் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. டிட் யூ டிஸ்கண்டினியூ எனி பிஜி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் கோர்சஸ். அங்கேயும் எஸ் ஆர் நோ கொடுங்க. இது எல்லாமே கம்பல்சரி, அதனால தான் ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கொடுத்தது எல்லாமே கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணணும். கம்ப்ளீட்டட் எனி டிப்ளமோ, எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் பிஜினுடைய ரோல் நம்பர், ஆல் டிக்கெட்டை பார்த்து அட்மிட் கார்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு, நீட் பிஜியில் எடுத்த மார்க்கு, அது வந்து ஏற்கனவே நீங்கள் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் இங்கே வந்திருக்கும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நீட் அட்மிட் கார்டில் இருக்கிற அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை அப்லோட் பண்ணுங்கள். 50 KB to 100 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 100 KB to 300 KBக்குள்ளே இருக்கணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுடைய சிக்னேச்சர் அது பார்த்தீங்கன்னா 10 KB to 40 KBயில் இருக்கணும். அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 10 KB to 50 KBக்குள்ளே இருக்கணும். அதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுடைய நீட் அட்மிட் கார்டு, நீட் பிஜியினுடைய அட்மிட் கார்டு, நீட் பிஜியினுடைய ஸ்கோர் கார்டு, அதன் பிறகு எம்பிபிஎஸ்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு, சிஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டு, அதன் பிறகு பர்மனண்ட் ஆர் ப்ரொவிஷனல் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இல்லைன்னா பேன் கார்டு, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதையும் அப்லோட் பண்ணுங்கள். பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு இருந்தது அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துட வேண்டியது தான். கவர்மெண்ட் கோட்டாக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 3000. பேமெண்ட் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணலாம், இன்டர்நெட் பேங்கிங்கும் பண்ணலாம், கார்டு பேமெண்ட்டும் பண்ணலாம். பே நவ் கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு உங்களுக்கு இந்த மாதிரியான இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். இப்போது இதை என்ன பண்ணலாம், ஒரு தடவை எல்லாமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ் 2026 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஒரு தடவை ப்ரீவியூ பார்த்துட்டு அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டுனதுக்கான அந்த ரெசிப்டையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நீட் பிஜி தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை பெய்டு சர்வீஸாக பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க.
இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.